சென்னை மாநகராட்சி நெற்குன்றம் மாதா கோயில் சாலையில் தனியார் எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் பல இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டு சரியாக மூடப்படாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் 145வது மாமன்ற உறுப்பினர் சத்தியநாதனுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 145வது வார்டு நெற்குன்றம் மாதா கோயில் தெரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக பள்ளம் தோண்டப்பட்டு சரியான முறையில் மூடப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த வழியாக போபவர்கள் மிகுந்த பயத்துடனே பாதையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. அதுதான் முக்கியமானது. ஏற்கனவே இங்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டலம் 8ல் 2க்கு 2 அடி பள்ளத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது நாம் நினைவு கூறலாம். ஏனென்றால் இந்த மாதிரி உயிரிழப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் மிகுந்த பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் பணிகள் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தாலும் கூட தற்பொழுது இங்கு நடைபெறக்கூடிய பணியில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை. இந்த வழியாக அதிகமான மக்கள் சென்று வருகிறார்கள். இந்த வழியாக செல்லும் நபர்கள் ஐயா சொல்லுங்க, அப்படிங்க வந்தீங்க நீங்கள் நாங்கள் வரும்போதே பார்த்தோம் நண்பர்களை. இது எவ்வளோ நாளாக இருக்குது? இது இப்போ ஒரு 20 நாளாக இருக்கணும் சார். ஆமாம், அதுக்கு முன்னே அங்கிட்டு ஃபுல்லாக பள்ளம் தான். இது இப்போ தான் நோண்டி 20 நாள் இருக்கும். டேமேஜ் அந்த சைடெலாம் அது ரொம்ப டேமேஜ் நிறையா நாள் இருக்குது. அதில் ஒரு பைக்கே விழுந்துட்டாங்க அந்த சைடு, அந்த பள்ளத்துலலாம். இது இப்போ மழை பெஞ்சு ஒன்றுமே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே மழை, செம்ம மழை, ஃபுல்லாக தண்ணி. ஆனால் ஒன்றுமே தெரியலை. அண்ணா இப்போ இந்த பேரிகேட் வைக்கிறதுக்கு இப்போ இங்கே தடுப்பு வச்சுருக்காங்களா இல்லையா? இங்கே கவுன்சிலர் சொல்லியிருக்காரு சார். காலையில் இப்போ வரும் பரவாயில்ல, ஃப்ரீயாக போகுது. காலையில் வண்டியே நகர மாட்டுது. பெரிய பெரிய வண்டிலாம் இங்கே வருது. லோடு வண்டி ஃபுல்லாமே இப்படி தான் வருது. நெற்குன்றம் தாண்டி தான் போவோம், வெங்காயமண்டி இது தாண்டி தான் போவோம். அதனால் காலைல ஃபுல்லாமே டிராஃபிக் ஆகிடுது. ஒரு 12 மணி வரைக்கும் டிராஃபிக்காக இருக்குது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 வார்டு 145 பகுதியில் பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளது. இது குறித்து நம்முடைய இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் அவர்கள் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். அண்ணே வணக்கம். நீங்களும் தொடர்ந்து நாங்களும் மாநகராட்சி கூட்டத்தில் பார்த்துருக்கோம், பல்வேறு ஒரு பணிகள் மக்கள் பணி செஞ்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோடு நெற்குன்ற பகுதியில் பல இடங்களில் டேமேஜாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதா சர்ச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. குழியை பறிச்சு சரியாக மூடாமல் இருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு தகவல் வந்துச்சா, இல்லை நீங்கள் இது குறித்து மாநகராட்சி மன்றத்தை சொல்லியிருக்கீங்களா? இந்த சாலைகள்லாம் இப்போ தான் ஒரு வருடத்துக்கு முன்பாக போடப்பட்ட சாலைகள். ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை. அதே வேளையில் இந்த பகுதியில் முக்கியமாக இந்த ரோடு அதிகமாக சேதமடைகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மெட்ரோ வாட்டர் இந்த வீட்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த இணைப்பில் என்ன ஆகுதுன்னா, சாலை வெட்டு சரியான முறையில் பராமரிக்கப்படலை. ஏன்னா அது சென்னை மாநகராட்சி பார்க்கறது இல்லைங்க. மெட்ரோ வாட்டர் நிர்வாகமே அந்த ரோடு கட்டுக்கு காசு வாங்கிட்டு அவங்களே ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுத்துட்டு செய்கிறாங்க. அந்த ஒப்பந்ததாரர்கள் பணிகளை சரியாக செய்யறதில்லை. அதை ரெஸ்டோர் பண்ணும்போது முறையாக அந்த தாரெலாம் போடாமல் குவாலிட்டி இல்லாத அந்த சிமெண்ட்டாக இல்லை என்ன காரணம்னே தெரில. அது உடனுக்குடன் அது சரியில்லாத போது முதலுங்க. ரெண்டாவது, இந்த சாலை வெட்டுக்கு பிஆர்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சொரண்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கம்பெனிங்க, அந்த கொரண்டா கேஸ் கம்பெனி அவங்க இந்த வீட்டுங்களுக்கு போடக்கூடியது யாரோ ஒரு தனியார் ஆள் அதை டெண்டர் ஒப்பம் எடுத்து அவர் மாநகராட்சியில் நாங்கள் அனுமதி பெற்றுட்டோன்ட்டு வாங்கிட்டு வந்தாருங்க. அவர் 2க்கு 2 சைஸுக்கு வாங்கினாரா, அவர் என்ன அளவுக்கு வாங்கினாருன்னே தெரில. ஆனால் ரோடுகளாக அதிகப்படியாக தோண்டப்படுது. இது குறித்து கடந்த வார்டு குழுவில் கூட நான் உள்ளே பேசினேங்க. பேசி மரியாதைக்குரிய ஜோனல் ஆஃபீஸர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. இப்போ அவங்க அந்த பிஆர்ஆர் என்ன சொல்கிறாங்க, மற்ற ரோடுக்கெல்லாம் எவ்வளோ நாளில் போகிறான்னு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் இங்கே தள்ளி வந்துட்டாலே நிறைய மேடும் பள்ளமாக தான் இருந்தது. இப்போ பிஆர்ஆர் உங்கள்கிட்ட எப்போ அந்த ரோடு போடுற விஷயம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சார் இப்போ சார் பார்க்குற இந்த சாலை இப்போ ரோடு போட போகிறாங்க. போடுறதுக்காக இப்போ இதை ரோடை அதுக்கு முன்னாடி அந்த ரோடுகளை க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ செஞ்சுருக்கக்கூடிய பணி. பிஆர்ஆர் முதல் பஸ் ரூட்டுக்கு தான் அவங்க அதை எடுத்து சாலை வெட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அது ஆக்சுவலாக அது பஸ் ரூட்டே கிடையாதுங்க. அவங்க எந்த முறையில் எந்த அடிப்படையில் அவங்க அதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு சாலை வெட்டுக்கு ஜோனில் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் அவங்க பிஆர்ஆரில் வாங்கிட்டேன்னு வந்தாங்க. சரி, ஏதோ ஒரு முறையில் சென்னை மாநகராட்சிக்கு அவங்க கட்டியிருக்கிற பணம் போயிருந்தால் அதை உடனடியாக பொதுமக்கள் நலன் கருதி மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் கவனத்துக்கு இந்த எடுக்கக்கூடிய இந்த பேட்டியானது சென்று அவர் உடனடியாக இதை சரி பண்ணி கொடுக்கணுன்ட்டு
இந்த வார்டின் பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் கூறியது போல எப்பவுமே அந்த பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதி தான் பிஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய பஸ் ரூட் ரோடு. ஆனால் இவர் சொன்னபடி அந்த பஸ்ஸே வரலங்கும் போது எப்படி வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இது குறித்து ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பகுதியுடைய ஏஇ கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரா, உடனடியாக அந்த பள்ளத்தை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை பண்ண மாதிரி தெரியல. உடனடியாக இந்த பகுதி கவனம் செலுத்தி மாநகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் பெரும் விபத்துக்கு முன்பாக இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக சிவாவுடன் அன்பழகன்.